இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் தாங்க. நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழனி வந்து அவங்க அக்கா ஃபேமிலியை கடை திறக்கறதுக்காக கூப்பிடக்காண்டி வீட்டுக்கு போகிறாரு. அவர் ரொம்ப மனசு வேதனையோடு நொந்து போய் தான் போகிறாரு. அந்த டைம் பார்த்திங்கன்னா அவங்க அக்காவும் அவங்க மச்சான் எல்லோரும் சேர்ந்து பழனி வந்து என்னென்ன பேசக்கூடாதோ அந்த வார்த்தையை ஃபுல்லாக பேசிட்டா. இதே அவங்க பிள்ளையாக இருந்தால் இந்த வார்த்தைலாம் பேசியிருப்பாங்களா? கண்டிப்பாக அவங்க பிள்ளையாக இருந்தால் இதே வார்த்தையை பேசியிருக்க மாட்டாங்க. இத்தனை வருஷம் நம்ம கூட பிள்ளையா நல்லது கெட்டதில் எல்லாத்தையும் அக்காவோட துணையாக இருந்த ஒரு தம்பியை அக்கா வந்து இவ்வளோ மோசமாலாம் பேசியிருக்கக்கூடாது, தப்பு. ஆனால் அவர் இடத்துல என்ன இருக்குது எது இருக்குதுன்னு ஒரு அக்காவாக என்னடா இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு பொறுமையாக விசாரித்து எந்த முடிவாக இருந்தாலும் எடுத்துருக்கலாங்க. ஆனால் அவங்க அவசரப்பட்டு எடுத்த முடிவு தப்பு தாங்க. இப்போ அவங்க அக்கா உட்காந்து அழுகுறாங்க. நம்ம தம்பி நம்ம கடைக்கு எதிராக கடை திறந்து அவன் நல்லா இருப்பான், நம்ம கெட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சி அழுகுறாங்களா? இல்லை நம்ம தம்பி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கிற இத்தனை வருஷம் நம்ம கூட இருந்து வெளியே போயிட்டானே அப்படின்னு நினச்சி அழுகுறாங்களாங்க அவங்க அக்கா. கடை எத்தனையோ கடை இருக்குது. நம்ம தம்பி நம்ம முன்னாடி வச்சதுனால தான் நம்ம கெட்டு போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் வரவே கூடாது. அவனும் நல்லா வரட்டும், நம்ம கடையும் நல்லா போகும் அப்படிங்கிற யோசிக்கிறதாங்க ஒரு நல்ல அக்காவுக்கு அழகு. அவங்க தம்பி எவ்வளோ வேதனைப்பட்டு இத்தனை வருஷம் அம்மாவா சுமந்து இருந்த நம்ம அக்கா விட்டு பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் யோசித்து அழுகிறாரே தவிர, இவங்க அக்கா மாதிரி நம்ம பிஸ்னஸ் கெட்டு போயிடுமோ அப்படின்னு நினச்சி அவர் அழுகலைங்க. இவங்க அக்கா வந்து இப்படி இருக்கக்கூடாது. அவங்க வீட்டில் யோசித்தது தப்பு தாங்க. இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.